அண்மை செய்தி. நாமக்கல்லில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக கேரள ஆந்திர போலீசார் வருகை தந்திருப்பதாக அண்மை தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். வழக்கு தொடர்பான கோப்புகளை பெற்றுக்கொள்ள வெப்படை வந்த இரு மாநில போலீசார். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. விரிவான விவரங்கள் என்ன? கௌதமி வணக்கம். அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரள மாநிலம் திருச்சூர் அந்த ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் அங்கிருந்து புறப்பட்டு அந்த கண்டெய்னர் லாரியில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வெப்படை பகுதியில் அந்த கண்டெய்னர் லாரியை போலீசார் சிறைபிடித்து அங்கிருந்து 5 கைது செய்தனர். ஒருவர் தப்பியோடிய நிலையில் அவரை என்கவுண்டர் செய்தனர். தொடர்ந்து அந்த கைது செய்யப்பட்டுள்ள அந்த 5 கொள்ளையர்களை வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடைபெற்ற பின்பு குமராபாளையம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் அவர்கள் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து இந்த கொள்ளை வழக்கில் ஈடுபட்டுள்ள அந்த 5 நபர்களும் 7 மாநிலங்களில் தொடர்ந்து கைவரிசை காட்டியுள்ளதாக தகவல் என்பது தற்போது கிடைத்துள்ளது. அதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய போன்ற மாநிலங்களில் இவர்கள் தொடர்ந்து அந்த ஏடிஎம் கொள்ளை வழக்கில் ஈடுபட்டுள்ளதாகவும் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ஹனகாப்பள்ளி என்கின்ற அந்த பகுதியில் ஒரு ஏடிஎம்மில் 15 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் இவர்கள் பெயர் தான் அந்த மாநிலத்திலும் தற்போது இருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த 5 நபர்களை காவலில் எடுப்பதற்காக தற்போது கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தை சார்ந்த காவல்துறையும் அதே சமயத்தில் ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி அந்த மாவட்டத்தை சார்ந்த காவல்துறையும் தற்போது வெப்படை காவல் நிலையத்திற்கு வந்துள்ளனர். இங்கு பதியப்பட்ட வழக்கு, அதாவது இந்த நடந்த எஸ்ஓசி நடந்த பகுதியில் பதியப்பட்ட வழக்கு வெப்படை காவல் நிலையத்தில் உள்ள கோப்புகளை இங்கிருந்து ஒரு நகலாக பெற்று அவர்கள் நீதிமன்றத்தில் கொடுத்த பின்னரே அந்த சிறையில் உள்ள கைதிகளை இவர்களால் அழைத்து செல்ல முடியும். தொடர்ந்து அந்த கைதிகளை முதலாவதாக கேரள மாநிலம் திருச்சூரை சார்ந்த போலீசார் அழைத்து சென்று அந்த மாநிலத்தில் வைத்து விசாரணை என்பது நடைபெற உள்ளது. அதாவது நாளை தினம் அவர்கள் நீதிமன்ற காவலில் எடுப்பதாக தகவல் என்பது கிடைத்துள்ளது. தொடர்ந்து இவர்கள் காவலில் எடுத்து சுமார் ஒரு 5 தினங்கள் இவர்களிடம் விசாரணை நடத்திய பின்பு மீண்டும் இவர்களை சிறையில் அழைத்து விட வேண்டும். தொடர்ந்து அடுத்த முறை காவலில் எடுப்பதற்காக தொடர்ந்து ஆந்திர மாநில போலீசார் காட்டிக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இவர்கள் 7 மாநிலங்களில் தொடர்ந்து ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டதாக தகவல் என்பது தெரிய வருகிறது. தொடர்ந்து 7 மாநில போலீசாரும் இவர்கள் சம்பந்தமாக தற்போது தமிழக காவல்துறையிடம் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.